என்னுடைய வீடியோக்களை பார்க்குற பல கிறிஸ்தவங்க பைபிளில் இருக்கிற முரண்பாடுகளையும் பொய்களையும் குறித்து நான் எடுத்து சொல்லும்போது அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு பதிலாக அதிலிருந்து திசை திருப்புறதுக்காக ஒரு யுத்தியை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு கடைசி வீடியோவில் நான் பேசியிருந்தேன். அதாவது சம்மந்தம் இல்லாமல் இந்து மதத்தை தாக்கி பேசுகிறாங்க. அவங்க நோக்கம் என்ன அப்படின்னா, என்னை ஒரு இந்துவாக சித்தரித்து காமிச்சு கிறிஸ்தவத்தில் இப்படி பிரச்சனைகள் எல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறீங்களே, உங்கள் மதம் இருக்கு இல்லையா இந்து மதம், அதில் இதை விட அதிகமாக பிரச்சனை இருக்குதே அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்குறாங்க. அப்படி அவங்க எழுதியிருக்கிற பல கமெண்ட்ஸையும் அந்த வீடியோவில் நான் காமிச்சிருந்தேன். கடைசி வீடியோவில் கிறிஸ்தவத்தை விட்டு நான் ஏன் போனேன்னு இவங்க கேட்டப்போ, பைபிளில் பொய்களும் முரண்பாடுகள் இருக்குது அப்படின்னு நான் சொன்ன உடனே, அப்படி என்ன பொய்கள் முரண்பாடுகள் இருக்குதுன்னு நீங்கள் காமிங்க, சும்மா அப்படி சொல்லிட்டு போகக்கூடாதுன்னு இவங்க சொன்னாங்க. அதனால் நான் இதை பற்றி பேச ஆரம்பித்தேன். ரெண்டாவது, இவங்க மதத்தில் இருக்கிற எல்லா பொய்களையும் மறைச்சி மற்ற மதங்களெல்லாம் மோசம்னு இவங்க பேசுகிறாங்க. பிற மதங்களை குறித்து மிகவும் மட்டமாக விமர்சனம் பண்ணுறாங்க. இதனால தான் என்னுடைய வீடியோக்களில் கிறிஸ்தவத்தில் இருக்கிற பிரச்சனைகளையும் பொய்களையும் குறித்து எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதாவது இவங்க மதம் எந்த விதத்துலையும் மற்ற மதங்களை விட சிறந்தது கிடையாது அப்படிங்கிறத தான் காட்டிக்கிட்டு இருக்கேன். மற்றபடி இந்து மதம் கிறிஸ்தவத்தை விட சிறந்ததுன்னு நான் சொல்லலை. யாரையும் கிறிஸ்தவத்தை விட்டுட்டு இந்து மதத்துக்கு போங்கன்னு நான் சொல்லலை. என்னுடைய வீடியோக்களில் மிக தெளிவாக சொல்கிறேன், உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களும் மனிதனால் உண்டாக்கப்பட்ட கட்டுக்கதைகள். கிறிஸ்தவம், இந்து மதம், இஸ்லாம் எல்லாமே. அப்படி இருக்கும்போது நான் ஒரு இந்துவாக மாறி இந்து மதத்துக்கு ஆதரவாக நான் பேசுகிறது போல் சித்தரித்து காமிச்சு கிறிஸ்தவத்தில் இருக்கிற பிரச்சனைகள் பற்றி நான் சுட்டி காட்டும்போது அதிலிருந்து திசை திருப்புறதுக்காக உங்கள் இந்து மதத்தில் இப்படியெல்லாம் இருக்குது அப்படியெல்லாம் இருக்குதுன்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சரியா? அப்படி இவங்க எழுதின ஒரு கமெண்ட்டில் ஒருத்தர் குறிப்பாக என்ன சொல்கிறாருன்னா, திரையில் அதை பாருங்கள் நீங்களே. கீழே இருக்கிற அந்த கமெண்ட்டில் ஒரு கிறிஸ்தவர் எழுதுகிறார், உண்மையான தெய்வம் திருமணம் செய்வதில்லை, இது மனித கற்பனைகள், யூத பிராமணரின் கற்பனை அப்படின்னு எழுதியிருக்கார். இப்போ இந்த கமெண்ட் த்ரெட்டில் இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையை பற்றி டிஸ்கஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் இவர் சம்மந்தம் இல்லாமல் உண்மையான தெய்வம் திருமணம் செய்வதில்லை, இது மனித கற்பனைன்னு எழுதியிருக்கார். அப்போ அவர்கிட்ட நான் கேட்டேன், எதற்காக சம்பந்தம் இல்லாமல் திருமணம் செய்வதை பற்றி இங்கே பேசுகிறீர்கள் அப்படின்னு. அதுக்கு என்ன பதில் கொடுத்துருக்கார் பாருங்கள் கீழே. இந்து தெய்வங்கள் திருமணம் செய்ததற்காகவே இருக்கிறது, உண்மை தெய்வம் தூய்மையாக பிறந்து தூய்மையாக வாழ்ந்தார். அதாவது இந்து தெய்வங்களெல்லாம் திருமணம் பண்ணுறதுக்காகவே இருக்கான், ஆனால் உண்மையான தெய்வம் திருமணம் பண்ணாமல் தூய்மையாக பிறந்து தூய்மையாக வாழ்ந்தார் அப்படின்னு சொல்கிறார். அதாவது இயேசு கிறிஸ்து திருமணம் பண்ணாமல் தூய்மையாக வாழ்ந்தார்னு அவர் சொல்கிறார். அப்போது எப்படி சம்பந்தம் இல்லாமல் இந்து தெய்வங்களை இங்கே எடுக்கிறாங்க பாருங்கள் கிறிஸ்தவங்க. இந்த இடத்துல இந்து தெய்வங்களை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை. இருந்தாலும் இந்து மதத்தை தாக்கி பேசி கிறிஸ்தவம் சிறந்தது, இந்து கடவுள்களை விட இயேசு சிறந்தவர்னு காமிக்கிறதுக்கு இவங்க விரும்புகிறாங்க. இதை அந்த வீடியோவில் காமிச்சிருந்தேன், இப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு. அந்த வீடியோவை பார்த்துட்டு வேற ஒரு கிறிஸ்தவர் ஒரு கமெண்ட் எழுதியிருக்கார், அதையும் பாருங்கள். இப்போ இவர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா? ஆமாம், இயேசு கல்யாணம் முடித்தார் என்று எங்கே இருக்கிறது? வசனம் இருந்தால் காட்டுங்கள். உண்மை பரிசுத்தமான தெய்வம் இயேசு கிறிஸ்துவின் தூய்மை. இவர் கேட்குறார், இயேசு கிறிஸ்து கல்யாணம் பண்ணார்னு பைபிளில் எங்கே இருக்குதுன்னு காட்டுங்கன்றார். சொல்லிவிட்டு உண்மை பரிசுத்தமான தெய்வம் இயேசு கிறிஸ்துவின் தூய்மைங்கிறார். அப்போ இவர் என்ன சொல்ல வர்றாரு? இயேசு கிறிஸ்து கல்யாணம் பண்ணார்னு எங்கே இருக்குதுன்னு கேட்குறாரு. இப்போ எது கேட்குறாரு? இயேசு கல்யாணம் பண்ணாமல் தூய்மையாக வாழ்ந்திருக்காராம். இயேசு கல்யாணம் முடித்தார் என்று எங்கே இருக்கிறது? வசனம் இருந்தால் காட்டுங்கள். உண்மை பரிசுத்தமான தெய்வம் இயேசு கிறிஸ்துவின் தூய்மை. அதாவது கல்யாணம் பண்ணுறது அசுத்தமான காரியம். இயேசு கிறிஸ்து அப்படியெல்லாம் பண்ணலை, அவர் பரிசுத்தமாக தூய்மையாக வாழ்ந்திருக்காருன்னு சொல்கிறார். இவர் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னால் அந்த கமெண்ட்லேயும் அவரும் அதைத்தான் சொல்கிறார். இந்து தெய்வங்கள் திருமணம் செய்ததற்காகவே இருக்கிறது, உண்மை தெய்வம் தூய்மையாக பிறந்து தூய்மையாக வாழ்ந்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்தப்போ திருமணம் பண்ணாமல் தூய்மையாக வாழ்ந்தாராம், பரிசுத்தமாக வாழ்ந்தாராம். அப்போ இதுலேருந்து இவங்க சொல்ல வர விஷயம் என்ன? கிறிஸ்தவங்க நமக்கு என்ன சொல்ல வர்றாங்கன்னா, கல்யாணம் பண்ணுறது பாவம், கல்யாணம் பண்ணுறது அசுத்தம். இயேசு கிறிஸ்து அந்த பாவத்தை பண்ணலை. ஆனால் இந்து கடவுள்களெல்லாம் திருமணம் பண்ணியிருக்காங்க, அவங்களாம் பாவம் பண்ணியிருக்காங்க, அசுத்தமாக இருந்திருக்காங்க. இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர் கிடையாது. அதனால் இயேசு கிறிஸ்து சிறந்தவர், பரிசுத்தர், தூய்மையானவர். மற்ற கடவுள்கள் மாதிரி இயேசு கிடையாதுன்னு சொல்ல வர்றாங்க. சரியா? நல்ல கவனிங்க. திருமணம் பண்ணுறது பாவம் அப்படின்னா எதுக்காக கிறிஸ்தவ சபைகளில் திருமணம் பண்ணி வைக்கிறாங்க? திருமணம் பண்ணுறது அவ்வளவு அசுத்தமான காரியம்னா சபைகளில் ஏன் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க? எதுக்கு போதகர்கள் மணமக்கள் தலையில் வச்சு ஜெபம் பண்ணி அவங்கள ஆசீர்வதிக்கிறாங்க? அப்போ இது எவ்வளோ பைத்தியக்காரத்தனமாக இருக்குது பார்த்தீங்களா? இந்து தெய்வங்களெல்லாம் திருமணம் பண்ணாங்க, அசுத்தமான காரியத்தை பண்ணிட்டாங்க. இயேசு கிறிஸ்து அந்த அசுத்தமான காரியத்தை பண்ணலை, அவர் தூய்மையானவர், பரிசுத்தமானவருங்கிறாங்களே. அப்போ திருமணங்கிறது அவ்வளவு பாவம். அந்த பாவத்தை எதுக்கு இவங்க கிறிஸ்தவ சபைகளில் நடத்தி வைக்கிறாங்க? சரி, அதெல்லாம் இருக்கட்டும்.
இவங்க எதுக்காக இயேசு கிறிஸ்து கல்யாணம் பண்ணலை, மற்ற தெய்வங்கள் இந்து தெய்வங்களெல்லாம் கல்யாணம் பண்ணாங்கன்னு இவங்க ஒப்பிட்டு காமிக்கிறாங்க. எதுக்கு தெரியுமா? இந்து தெய்வங்களெல்லாம் அசுத்தமானவர்கள், இயேசு கிறிஸ்து பரிசுத்தமானவர்னு காட்ட விரும்புகிறாங்க. நல்ல கவனிங்க. இந்து தெய்வங்களெல்லாம் பாவம் பண்ணியிருக்காங்க, அசுத்தமான காரியங்களை செஞ்சுருக்காங்க. இயேசு கிறிஸ்து பாவம் பண்ணலை, அவர் பரிசுத்தமானவர்னு காட்டுறதுக்கு விரும்புகிறாங்க, அவர் தூய்மையானவர்னு. இப்போது ஒரு கடவுள் பரிசுத்தமானவர், தூய்மையானவர் அப்படின்னு காட்டணும்னா இவங்க என்ன பண்ணணும்? இந்து தெய்வங்களோட இயேசு கிறிஸ்து தூய்மையானவர்னு காட்டணும்னா இவங்க என்ன பண்ணணும்? இந்து தெய்வங்களெல்லாம் பொய் சொன்னாங்க, இயேசு கிறிஸ்து பொய் சொல்லலை, அதனால் அவர் தூய்மையானவர், பரிசுத்தமானவர்னு சொல்லலாம். அல்லது இந்து தெய்வங்களெல்லாம் ஜனங்களை ஏமாத்தினாங்க, இயேசு கிறிஸ்து யாரையும் ஏமாற்றலை, அதனால் அவர் நல்லவர், தூய்மையானவர்னு சொல்லலாம். ஆனால் அப்படியெல்லாம் இவங்க சொல்லலை. ஏன் சொல்லலை? ஏன்னா இயேசு கிறிஸ்து பொய் சொல்லலை, அவர் யாரையும் ஏமாற்றலைன்னு சொல்ல முடியாது. பைபிளே சொல்லுது இயேசு கிறிஸ்து பொய் சொல்லியிருக்காரு, ஜனங்களை ஏமாற்றிருக்காருன்னு. இதுக்கு பல உதாரணங்களை பைபிள்லேருந்து காட்டலாம். அதுலேயும் குறிப்பாக ஒரு இடத்துல அவர் பொய்யின் ஆவியை அனுப்பி ஒரு கூட்டத்தை ஏமாத்தினார்னு பகிரங்கமாக பைபிள் சொல்லுது. கடவுள் இவர் பொய்யின் ஆவி அனுப்புனாராம் ஏமாத்துறதுக்காக. அப்போ இவங்களால் இயேசு கிறிஸ்து பொய் சொல்லாதவர், யாரையும் வஞ்சிக்காதவர் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால தான் மற்ற கடவுள்லாம் பொய் சொன்னாங்க, இயேசு பொய் சொல்லலை, மற்ற கடவுள்லாம் ஜனங்களை ஏமாற்றினாங்க, இயேசு யாரையும் ஏமாற்றலை அப்படின்னு ஒப்பிட்டு காமிக்காமல், மற்ற கடவுள்லாம் கல்யாணம் பண்ணாங்க, இயேசு கல்யாணம் பண்ணலை, அதனால் அவர் தூய்மையானவர்னு காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு பரிதாபமான நிலைமையில் கிறிஸ்தவம் இருக்குது பாருங்கள். இவங்க கடவுளை நல்லவர்னு காட்டுறதுக்கு வேறு வழி கிடையாது. இன்னும் பாருங்கள், மற்ற கடவுள்லாம் இந்து கடவுள்களெல்லாம் அப்பாவி குழந்தைகளை கொலை பண்ண சொல்லி கட்டளை கொடுத்தாங்க. ஆனால் எங்கள் இயேசு அப்படியெல்லாம் அப்பாவி குழந்தைகளை கொலை பண்ண சொல்லி கட்டளை கொடுக்கல, அவர் கொடூரமானவர் கிடையாது, அவர் நல்லவர் அப்படின்னு கூட இவங்களால சொல்ல முடியாது. ஏன்னா பைபிளில் இவங்க கடவுள் அப்பாவி குழந்தைகளை கொலை பண்ண சொல்லி கட்டளை கொடுத்துருக்கார். அப்போது இந்து கடவுள்களோட ஒப்பிட்டு பார்த்தா பைபிளில் இருக்கிற இந்த கடவுள் இயேசு கிறிஸ்து ரொம்ப கொடூரமானவர், குழந்தைகளை கொலை பண்ண சொல்லி கட்டளை கொடுத்துருக்கார். இவரை இவங்க நல்லவர்னு காட்டுறதுக்கு விரும்புகிறாங்க, மற்ற கடவுள்களோட ஒப்பிட்டு காமிச்சு. எவ்வளவு மோசமான நிலைமையில் கிறிஸ்தவம் இருக்குது அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். கல்யாணம் பண்ணலையா அவர், அதனால அவர் பரிசுத்தமானவரா?